போற்றுகின்ற விழுந்துவிட்ட ஆட்சிதனில் கயமையுடன் தலைப்பை தந்த கவிஞர் யார் என்றே எண்ணி வேது விட்டேன். சொல்ல போனால் விடியலரை காணாம் என்று நயன்மையுடன் சொன்ன அந்த நல்லவரை தேடுகின்றேன். அயனறியா அல்லாவா இயேசுவா அறியேன், யார் அந்த சார்? தலைமைக்கு செந்தமிழின் சீர்பரப்ப புதுவை இந்த செங்கதிரோ செம்மாத தமிழினத்தின் தந்தைதானோ, பாவேந்தர் வழியில் வந்த தகமைதானோ, கைப்பொருளை செலவு செய்யும் விந்தை கண்டேன், விரல் கண்டேன், பல்லார் போற்று விடை கண்டேன், நாணயத்தின் சிகரம் கண்டேன், மந்தி என்ன கூச்சலிடம் கூட்டம் தன்னை மடக்குகின்ற மரம் கண்டேன், மயங்கிவிட்டேன். தெரிக்கும் உன் பேச்சிலே திறம் இருக்கும். 24 வரை முடிஞ்சிச்சா? ஆமா, இதை ஏத்துக்க முடியாது. கடைசி வரைக்கும் நாங்க கேட்டோம்ல. எனக்கு பிரச்சனை இல்லப்பா, ஏத்த தான் தெரிக்கும் உன் பேச்சிலே திறம் இருக்கும், தென்றலுக்கே விசிறிவிடும் திமிர் இருக்கும், கரிக்குதவா தவி எதிர்க்கும் கடல் இருக்கும், கண்களிலே எடை போடும் திறன் இருக்கும், குறிப்பறிந்து பேசுகின்ற குணம் இருக்கும், துணியாத தமிழ்மான செருக்கிருக்கும், தரிநூல் போல் தலைக்கின்ற பண்பிருக்கும், சண்முகனார் தலைமைக்கு என் வணக்கம். அனைவர் வயிற்றிலும் பசி இருக்கும். நாளைய விடியல் நமதாகட்டும். அண்டாவில் அனலிட்டு விறகை போட்டு, அடுப்பினிலே நீரூற்றி அரிசியிட்டு, குண்டானில் கைவிட்டி தொழுவை பார்த்து குடங்குடமாய் அழுகின்ற மூடர் போல, தொண்டாளர் பெருகிவிட்ட இந்த மண்ணில் துடப்பத்தால் விசிறுவதை தோகையிட்டு கொண்டாடி மகிழ்கின்ற கொட்டம் தண்ணில் குடியிருளில் வீழாமல் என்ன செய்யும்? குப்புரைக்கு தள்ளிவிட்ட குதிரை ஒன்று குறிபடுத்த கதையாக காவல் மன்றம், எப்புறமும் போராட வழிகளின்றி இறுக்கிவிட்ட இரும்புக்கை ஆட்சி மன்றம், முப்புறமும் எரிந்தாலும் முடிவை போற்றி முழங்குகின்ற இடிகவிஞர் பாட்டு மன்றம், செப்பலடி கேவிதனை செய்தியாக்கி செம்மாந்து நகர்கின்ற காட்சி மன்றம், இடித்துரைத்து நெறிப்படுத்த தவறிவிட்ட இயக்கங்கள் அரசியல் கட்சி கூட்டம், படித்த கண்ணை துடைப்பதற்கு வாரா கைகால் ஒம்பளுக்கு கூடுகின்ற மகளிர் கூட்டம், படித்த வயல் ஏதுமின்றி பம்மினிக்கும் பாரஞ்சொல் ஆசிரியர் கூத்து கூட்டம், நடித்துவிட்டு முகங்கழுவும் நடிகர் கூட்டம், நாடுகின்ற வழிநடிக்கும் மக்கள் கூட்டம், கண்ணொன்று பழுதுபட்டால் பரிவு நோயால் கண் பிரிதும் பழுதுபடும் அறிவில் நீங்கி, பெண் ஒருவர் வன்கொடுமை தீயில் வென்றால் பிறர்க்கென்று கடப்பதுவா நாகரிகம், மண்ணொன்று கிடப்பதற்கு மானம் வேணும், அன்றாடி வாழ்வதற்கு மனிதம் வேணும், என்னொன்றும் எழுத்தொன்றும் கற்றதெல்லாம் இதன் மூடி மெய்பத்தி இருக்கலாம். எத்தனை நாள் உயிரோடு வாழ்ந்திருப்பீர், எதற்கஞ்சி சாகின்றீர், உங்கள் வீட்டில் எத்தனை நாள் ஒளிந்திருப்பீர், எங்கு செல்வீர், எத்தர்கள் இல்லாத தேசத்திற்கா புத்தனொன்றும் புழங்கடையில் வசிக்கவில்லை, புரிந்து கொள்வீர், புத்தாண்டு முதற்கொண்டேனும் புத்துலகை படைப்பதற்கு துணைவி கொள்வே, புலகாலை நமதாகும் வாழ்வை வெல்வீர். நன்றி, வணக்கம்.